வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்கணும்னா, பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்க ஒரு தீர்மானம் போடலாம்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் வேலுமணி ஒரு நகர்த்த போகிறதா தகவல் வெளியாயிருந்துச்சு. பட் எடப்பாடி பழனிசாமி இதை புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2000 பேரை பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவாளரை இறக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. பட் வேலுமணியால் சமாளிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஒரு வழக்கில் பின்னாடி சந்திச்சா அது சாத்தியம்ன்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்க ஆளாக பார்த்திங்கன்னா இந்த வழக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்குது. கொடுக்காம இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ வேலுமணி மேலே இருக்கிறது இந்த டெண்டர் முறைகேடு, ஸோ இந்த மாதிரி வழக்குகள் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க கட்சியை கைப்பற்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னத்துக்காண்டி போராடிட்டு இருக்காரு. அந்த கொடநாடு விஷயம் அது மட்டும் கிடையாது. அந்த பிரமாண பத்திரத்தில் 2021 சட்டமன்றத்தில் தவறான தகவல் அந்த வழக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் நெருக்கடியை தாண்டி பார்த்திங்கன்னா பொதுக்குழுவை தன்னை பார்த்திங்கன்னா நிரந்தர பொதுச்செயலாளர்ன்ற ஒரு தீர்மானத்தையும் 2026 பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர், ஸோ இந்த தீர்மானத்தையும் பார்த்திங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு. ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இணைக்கின்ற ஒரு குரல் பொதுக்குழுவில் கேட்குன்றாங்க. இது எதனாலனா பார்த்திங்கன்னா கள ஆய்விலே பார்த்துருப்பீங்க, மாவட்டந்தோறும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ பொதுக்குழு மொத்தமாக கூடும்போது அந்த சலசலப்பு அதிகமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் சொல்லுங்க, முன்னாள் அமைச்சர்லாம் மேடையில் இருப்பாங்களே அவங்க சமாளிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது. முன்னாள் அமைச்சர்கள் ஸோ முக்கியமான பிரமுகர்னு சொல்லிட்டு மேடையில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 70 பேர் தான் இருப்பாங்க. அவங்களால பார்த்திங்கன்னா ஒரு 3000 பேரை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.